ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு நம்ம காவேரி இருக்காங்களே, சோகமாக உட்காந்துருக்காங்க. என்னடி வேலை கிடைக்கலன்னு அப்செட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு கங்கா கேட்டவங்க, உனக்கு வேலை கிடைச்சணும்னு நினச்சேன், ஏன் கிடைக்கலன்னு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. நான் வேணான்னு சொல்லிட்டேன்க்கான்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா யோசிக்க தோணுது. உனக்கே புரியுது, நீயாவது கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் வந்தோடனே, இல்லை நான் வேலைக்கு வரலப்பா, நீ பேசுறது நீ தான் எனக்கு தெரிஞ்சு போச்சு, என்ன மேடம்னு கூப்பிட்டதுலேயே நான் கண்டுபிடிச்சிட்டேன் பண்ணிட்டாங்க. ஐயோ, மண்டை மேலே இருக்க கொண்டே மறந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி. ஏன்டா ஒரு வேலை கொடுத்தா உருப்படியாக சரிங்களாடான்னு சொல்லிட்டு, என்ன செவ்வாழை இப்படி சொதப்புற அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் நறுக்குன்னு கொட்டிட்டாரு. அதுக்கப்புறம் சரிப்பா இதெல்லாம் விடுங்கப்பா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த ஆளை வச்சு ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு இவர் அசராது ட்ரை பண்ணுறாரு. அடிக்க தானே அம்மியும் நகரும்னு சொல்லுவாங்க, அதுதானே பழமொழி, கரெக்டு தானே, அந்த மாதிரியே ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் புது வீட்டுக்கு பிற குசியில் இருக்காங்க எல்லாருமே. புது வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. போனவுடனே பால் காய்ச்சுறாங்க. பால் காய்ச்சினோடனே அவ்வளோ ஹாப்பி. அதுக்கப்புறம் அவங்க அம்மா சரியாக இந்த வேலையும் சொல்கிறதில்ல செய்கிறதில்லனால ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க நம்ம காவேரி. நான் எந்த வேலைக்கு போகிறதில்லம்மா, எந்த வேலைக்கு போனாலும் விஜய் முற்றுப்புள்ளி வைப்பார், அதனால் நான் பேசாமல் அவ்வளோ வியாபாரத்தை நான் எடுத்து நடத்துகிறேன்னு சொல்லிட்டாங்க. சொன்னோடனே என்னால் முடியாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லி கேட்க, தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தையாக, நீயே இதில் இருந்து கடந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையே சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா நம்ம யமுனா ஒரு பக்கம், எனக்காக தானே இதெல்லாம் செஞ்சீங்கன்னு சொல்ல, தேவையா, நமக்காக இதை செஞ்சேன், உனக்காக கிடையாது, இது நீ நானும் பண்ண பாவத்துக்காக இதை செஞ்சேன், குற்ற உணர்ச்சி என்னை கொள்ளுது, அதுக்காக இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ தூரம் சப்போர்ட்டாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னவங்க அப்செட் ஆகிட்டாங்க. நம்ம காவேரி ஒரு பக்கம் அவங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அம்மா இதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் உன் பேச்சை நான் மீறி நடக்க மாட்டேமா, கவலைப்படாதமான்னு சொல்லிட்டாங்க. இப்படிலாம் வாக்குறுதி கொடுக்காத எருமை பார்க்கறது எருமை வேலை, இதில் என்ன ஒரு பெருமைங்கிற மாதிரி தான் இருக்குது. உன் புருஷன் அங்கே தனியாக கடந்து கஷ்டப்படுறாரு, அந்த கவலை கொஞ்சமாவது இருக்கா, விஜய் நினச்சி கொஞ்சமாவது ஃபீல் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரிச்சு. அம்மா சொல்ல தட்டமாட்டேன்னு கேட்குற விதத்தெல்லாம் கேட்காம இப்போ வந்து காலை வர்றியாடி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப அப்செட்டாக அவங்க அழுதுட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.